श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் அப்படி ஆச்சரியமா மரத்தோட கிளை மாதிரி வந்து அதனுடைய விரல்கள் நுனி சிவந்து காணும் திருவிரல்கள், அவற்றுக்கு உவமை மரத்தின் கிளைகளும் அவற்றின் தளிர் நுனிகளையும் கூறலாம் என்றும் சொன்னார். இல்ல கடலின் பேரலைகள் தன் உச்சியில் உயர்ந்த பவழங்களை தாங்கி இருத்தலை உவமையாக கூறலாம். இல்ல ஐந்து தலை நாகங்களான சேஷன், வாசுகி போன்ற பாம்புகளுடைய படம் எடுக்கும் போது அதன் தலையில் உள்ள 5 தலையில் உள்ள ரத்தனங்கள் இந்த விரல்களோ என்றும் சொல்லலாம், பிரகாசிக்கும். ரொம்ப ஆச்சரியமா அந்த உவமைகளுக்கு இதெல்லாம் ஒரு ஈக்குவலே இல்லை, இருந்தாலும் மேக்சிமம் எவ்வளோ ஒரு உவமை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்தார். முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறார் குரத்தாழ்வான். அடுத்த ஸ்லோகத்துல பெருமாளின் திருபுஜங்கள், அந்த புஜங்கள் சாதித்த அதிமானுஷ்யமான காரியங்கள் எத்தனையோன்னு ஆச்சரியத்துடன் புகழ்கிறார். இந்த புஜங்கள் சாதித்த காரியங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்பப்பா. அம்போதே ஸ்வயபிமவந்தனம் சகர்த்த க்ஷோணீத்ரம் புனரபிபஸ்ச சப்தராத்ரம் சப்தானாம் விவலயசி ஸ்ம கண்டமுக்ஷ்ணாம் அம்லானாவரத ததாபி பாணயஸ்தே. அம்போதே ஸ்வயம் அபிமந்தனம் சகர்த்த க்ஷோணீத்ரம் புனரபிபஸ்ச சப்தராத்திரம். பெருமாளின் திருபுஜங்கள் சாதித்த அதிமானுஷ்யமான காரியங்கள். வரதராஜா, உனது இந்த பலம் மிக்க புஜங்கள் உலகத்தில் பக்தர்களுடைய நன்மைக்காக, ஆஸ்ரிதர்களுடைய ஹிதத்துக்காக, உன் திருவுள்ள உகப்புக்காக எத்தனை காரியங்கள் சாதித்துள்ளன. அவை யாவுமே ஒருத்தர் கூட செய்ய முடியாது, இதரர்கள் எவராலையும் செய்ய முடியாது, யாரா இருந்தாலும் சரி. எம் போன்ற மனுஷர்களுடைய மனசில் கற்பனை செய்வதே கஷ்டம், அதை செய்வதாக கற்பனை கூட செய்ய முடியாது. ஆகவே அவை அதிமானுஷம் என்று சொல்லப்படுகிறது எங்களால். இந்த பக்கம் தேவர்கள், அந்த பக்கம் அசுரர்கள் நின்று மத்தை கடைந்ததாக, வாசுகியை வச்சு அந்த மலையை கடைந்ததாக சொல்லப்படுகிறதே தவிர, அதெல்லாம் சும்மா ஒரு ஒப்புக்கு தான் அவ நின்று இருந்தது. நீதான் உனது புஜங்களை கொண்டு 2 பக்கமும் நின்று கடைந்ததுதான் உண்மை. அது என்னமோ அதுதான் ஃபேக்ட். இந்திர கர்வ பங்கம் அது பண்ணுவதற்காக குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், ஆணிரை காத்தவன், பசு ஆயர்குல மக்கள் அவர்களையெல்லாம் காத்து குன்றமேந்தி குளிர்மழை காத்து கோவர்தனகிரியை தூக்கி பிடித்து 7 நாள் அந்த புஜங்களால் தானே நின்றது. யாராவது 7 நிமிஷம் அதை புடிச்சுட்டு மேலே தூக்கி நிற்பாளா? ஆயர்பாடியில் நப்பின்னை நாச்சியாரை கடிமணம் புரிய, அவளை திருமணம் செய்ய வைக்கப்பட்டிருந்த பந்தயத்தில் 7 பலம் மிக்க காளைகளை இந்த புஜங்களை கொண்டன்றவோ கழுத்தை ஒடித்து வீழ்த்தினாய். உலகத்திலே பல பெரிய காரியங்கள் செய்தனர் என்றால், செய்த பின் அவர்களுக்கு ஒரு டயர்டு வரும். ஏதோ கொஞ்சமாவது வேலை செஞ்சா கூட, கஷ்டமான வேலை செஞ்சு முடிச்சா கூட அவளுக்கு டயர்டு வந்துடும். ஆனா உன் புஜங்கள் சற்றும் சோரவில்லையே, களைப்படவில்லையே. என்ன அற்புதம், என்ன அற்புதம். திருக்கைகள் வாடாதது மட்டுமன்றி ஒரு சிராய்ப்பு, ஒரு தழும்பு எதுவுமே இல்லை. வரதானி கடலை கடைந்தது சுயமாகவே உன் திருபுஜங்களை கொண்டுதான்.
மேலும் கோவர்தன மலையை 7 நாட்கள் நீதான் தாங்கி நின்றாய். அதற்கும் மேலாக 7 காளைகளின் கழுத்தை முறித்தருளினாய் நப்பின்னையை மனம் புரிவதற்கு. இவ்வளவு செய்த போது கூட உன் திருக்கைகள் வாடவில்லையாமே, என்ன ஆச்சரியமா! எப்படி? அம்போதே ஸ்வயமவி மந்தனம் சகர்த்த க்ஷோணீத்ரம் புனரபிப சப்தராத்திரம் 7 நாள் சப்தானாம் விவலயதி ஸ்ம கண்டம் உக்ஷ்ணாம் அம்லானா வரத ததாபி பாணயஸ்தே. வரதா, மகாதயாதீஷரே, ஸ்வயம் தாமாகவே தேவரீர் அம்போதேகே கடலின் அபிமந்தனம் நன்கு கடைதலை சக்கர்த்த செய்தருளி நீர்தான். மேலும் புனகா க்ஷோணீத்ரம் நிலத்தை தாங்கும் பெருமலையான கோவர்தனத்தை சப்தராத்திரம் 7 நாட்கள் அபிப ச தாங்கி அருளி நீராமே. ச மேலும் சப்தானாம் 7 உக்ஷ்ணாம் காளைகளின் போரேறுகளின் கண்டம் கழுத்தை விவலயதிஸ்ம முறித்தருளினீராமே. ததாபி இப்படி வலுவான செய்கைகளை செய்த போதிலும் தே தேவரீருடைய பாணயகா 4 திருக்கைகளும் அம்லானாகா, அம்லான ஸ்ரீர் அமிர்த விஷதைன்னு வர மாதிரி அம்லானாகா வாட்டமுறவில்லை, களைப்படையவில்லை. எம்பெருமானின் பல நிலைகளில் செய்தருளின 3 விஷயங்களை இதில் எடுத்து காட்டி இத்தகைய செயற்கரிய கடினமான வேலைகளை செய்த போதிலும் செயல்களை புரிந்த போதிலும் துளி கூட தேவரீரின் திருக்கைகள் வாட்டமுறவில்லையே, இதென்ன பெருவியப்பு என அங்கலாய்க்கிறார் ஆழ்வான். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே. இளங்கோடிகள் பாடுறார். பாம்பு கயிறா கடல் கடைந்த மாயவன் தரங்க நீர் கலங்க அன்று குன்று சூழ் மரங்கள் தேய மாநிலம் சுலுங்க மாசுணம் சுலாய் நெருங்க நீ கடைந்த போது. திருமழிசைப்பிரான் பாடுகிறார். கடல் வண்ணன் கடல் கடைந்தது எத்தகைய கடின செயல்! அட்டுக்குவி என்ற திருமொழியில் பெரியாழ்வார் அருளி செய்கிறார். பல படிகளாக பெருமாமலையான் கோவர்தன மலையை மழை வந்து 7 நாள் பெய்து மாத்தடைப்ப மதுசூதன் எடுத்து மறித்த மலை என்று 7 நாட்கள் தமது இடது கை சுட்டு விரலால் எளிதாக தாங்கிய விதம் எங்கனேயோ என்று வியக்கிறார். கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமில. பெரியாழ்வார் மடியை பிடித்து பிறகு மகிழ்ந்த தாயான ஆழ்வார் வியந்தபடியை 2ஆம் அடியில் அருள்கிறார் ஆழ்வான். இங்கு முதலடியில் இளங்கோடிகள் சொன்னதை அருளினார். இங்கு 2வது அடியில் கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில. அந்த செந்தாமரை கை விரல்கள் மிருதுவான விரல்கள் அந்த 7 நாள் அந்த மலையை தூக்கி பிடித்திருந்ததே, அதனுடைய ரேகை கூட அழியல, வாடல, வடிவேறு திருவுகிர் நொந்துமில. எவ்வளவு ஆச்சரியமா! ஒரு தாயான ஆழ்வார் வியந்தபடியை 2ஆம் அடியில் ஆழ்வான் அருளுகிறார். விடைக்குலங்கள் 7 அடர்த்து வென்றி வேர்க்கண் மாதரார் படிக்கலந்த தோல் புணர்ந்த காலியாய. இங்கே திருமழிசை ஆழ்வார் பனுவல் படிக்கு 7 எருதுகளை நீளை எனப்பட்ட நப்பின்னை பிராட்டியின் பொருட்டு அதை அடக்கி அருளியது எத்தகைய பெருஞ்செயல், அதை 3ஆம் அடியில் தெரிவிக்கிறார். அப்போதும் எப்படி இந்த திருத்தோள்கள் வாட்டமுறவில்லை, வியக்கிறார். திஷா கஜானாமிவ ஷாக்வராணாம் ஸ்ருங்காக்ர நிர்பின்ன சிலோஜனானாம் சதாதிருஷா பாகுபலேன கண்டான் நிபீட்யலேபே பணித்தேன நீலாம். சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்தில் இதை தெரிவிக்கிறார். பாகுபலேன திருத்தோள்களின் வலியை சொல்கிறார். பாகுனா தோள், பலி, பாகுபலி அந்த தோளோட வலிமை. இங்கு ஆழ்வான் அருணினபடி நோவில்லாமல், கொஞ்சம் கூட வலி இல்லாமல் அந்த தோள்களுக்கு ஒரு காய்ப்பு, ஒரு சிராய்ப்பு, ஒரு தழும்பு இவைகளில் எதுவுமே இல்லாமல் ஒரு தளிரை, ஒரு சின்ன இலையில இருக்கிற தளிர், அந்த தளிரை கிள்ளுவது போல முரட்டு எருதுகளின் கழுத்தை கிள்ளினாராம். அந்த பேராச்சரியம் தாதிருஷா என்றபடியே இங்கு அனுசந்திக்கணும். தாதிருஷா
அந்த இடத்துல இந்த இடத்துல ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். அந்த அந்த ஒரு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா ஸ்வயம் இது தேவர்களையும் அசுரர்களையும் கொண்டு கடைந்தான் என்பதில்லை. அவர்கள்லாம் சும்மா நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாஷின், நிமித்த மாத்திரம் ஒரு வியாஜம் தான். அவ 2 பேரும் அங்க நிக்கிறது. இவர் தான் கடலை கடைந்தது. இதே தேவ பெருமாளே அன்று கூர்மா அவதாரம் எடுத்து மத்த மாமலையை தாங்கியும் தேவ அசுரர்களின் இடையில் நின்றும் அனுப்பிரவேசம் செய்தும் வாசுகிக்கு வலியூட்டியும் மேலே அந்த அந்த மலையை பிடித்தும் கீழே கூர்மாவதாரமாய் எடுத்தும் இப்படி பலவிதமான ரூபங்கள் எடுத்து தாதாம் அனுசந்தானம் தோன்ற அருளியது. அதனால்தான் நம் தூப்புல் குளமணி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. இந்த அனுபவம் தான் அங்கு. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி அடியேன்.